சார் பணம் நான் நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனால் என் கையில் நிற்க மாட்டாது. ஏதோ ஒரு தேவைகள் வந்துட்டுருக்கு, அதுக்காக செலவாகிட்டே இருக்குது. என்ன செய்யலாம்? வெல்த் சீக்ரெட். ஓகே, இது பொறுத்தவரையும் பார்த்துக்குங்க. மணி ரிலேஷன்ஷிப், பணத்துக்கும் உங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் உணரணும். ஒரு கப் இருக்குதுன்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிள், இந்த கப் இருக்குது. பணம் மேலே கொடுக்குறாங்க, ஆண்டவன் ஆகப்பட்டது கொடுக்குறான், பிரம்மசக்தி ஆகப்பட்டது கொடுக்குது. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? எனக்கு போதும் எப்படி சொல்கிறீங்க? இந்த 4 விரலால் என்ன பண்ணுறீங்க? அதை ஸ்டாப் பண்ணுறீங்க. எனக்கு போதும், ஒரு 1000 ரூபா வந்தால் போதும், ட்ரேடிங்கில் 5000 ரூபா வந்தால் போதும், 10,000 ரூபா வந்தால் போதும்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுறீங்க. இப்போ நீங்கள் கையை மேலே வச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது இன்புட் ஆகுமா? அதே மாதிரி தான் உங்கள் மைண்டு. உங்களுடைய மைண்ட் எப்படி? எனக்கு இவ்வளோ இருந்தால் போதும், இந்த கடனை அடைச்சா போதும், இதுலேருந்து நான் ரிகவர் ஆனால் போதும், இந்த லாஸஸ்லேருந்து ரிகவர் ஆனால் போதும், இந்த கஷ்டத்துலேருந்து ரிலீவ் ஆனால் போகணும் மட்டும்தான். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லையை வச்சுட்டு நீங்கள் கையை கப்பு மேலே வச்சுட்டு உங்களுடைய உடம்பாகப்பட்டது மேனுஃபேக்சரிங் ஆகும்போது மேலே இருக்கக்கூடிய எனர்ஜி உங்களுக்குள்ளே வராத மாதிரி தடுக்குது. அந்த எண்ணம் போதும் என்ற மனம். புரியுதுங்களா? போதும் என்ற மனம் எது இருக்கணும்? போதும் என்ற மனமே பொன்னானது, சிறுதுளி என்பது பெருவெள்ளம். அப்போது டெய்லி இன்கம் என்பது போதும், இவ்வளோ தான் நான் சாதிப்பேன், இவ்வளோ தான் போதும், இதுலேருந்து நான் ரிலீவ் ஆகுறன்ற விஷயங்கள் இருக்கக்கூடாது. உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டும் உங்களுடைய டார்கெட்டும் ரொம்ப லாங்காக இருக்கணும். எப்போவுமே கடவுள் கொடுக்குறத தடுக்கிறதுக்கான சக்தி உங்கள்கிட்ட கிடையாது. அப்படி நீங்கள் தடுக்கிறீங்கன்னா நீங்கள் படுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவார். இதான ஒரு சீக்ரெட். அப்போ லிங்க் பண்ணுங்கள், ரெண்டுத்துக்கும் லிங்க் பண்ணுங்கள். அப்போ லிங்க் பண்ணுறதுக்கான ஒரே விஷயம், என்னுடைய எல்லை ரொம்ப தூரம், அதுக்காக நான் ஓடிட்டே இருப்பேன், அதுக்காக நான் செயல்பட்டுகிட்டே இருப்பேன். எத்தனை தடங்கள் வந்தாலும் சரி, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அதை ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்னு போயிட்டே இருங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதுதான் மணி சீக்ரெட்.